வராகி அம்மனின் வழிபாடு பற்றிய சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம். இந்த பதிவில் பெண் தெய்வ வழிபாடு என்பது பழங்காலம் தொட்டே நமது நாட்டில் பரவலாக இருந்து வருகிறது. அதிலும் குறிப்பாக சக்தி வழிபாடு பெரும்பாலான மக்களால் பின்பற்றப்படுகின்ற ஒரு தொன்மையான வழிபாட்டு முறையாகும். தற்காலத்தில் பலரும் விரும்பி வழிபடும் தெய்வமாக வராகி அம்மன் திகழ்கிறார். இந்து மத புராணங்களின்படி வராகி அம்மன் என்பவர் அன்னை துர்கா தேவியின் ஒரு அம்சமாவார். ஒரு சமயம் இரத்த பீஜன் என்கிற அரக்கனுடன் மகா துர்கா தேவி போரிட்ட பொழுது தன்னிடமுள்ள மகா சக்தியை 7 பாகங்களாக பிரித்து 7 சப்த கன்னியர்களை தோற்றுவித்து அவர்களை இரத்த பீஜனுடன் போர் செய்ய அனுப்பியதாக புராணங்கள் கூறுகின்றன. அதே போன்று திருமால் வராக அவதாரம் எடுத்த பொழுது அவரின் துணை அவதார சக்தியாக லட்சுமி தாயார் எடுத்த வடிவம்தான் வராகி அம்மன் வடிவம் எனவும் கூறப்படுகிறது. வராகி அம்மன் காட்டுப்பன்றியின் தலையும் மனித பெண் உடலும் கொண்ட வடிவமான பெண் தெய்வமாவார். இந்த வராகி அம்மன் என்பவர் கருப்பு நிற ஆடை அணிந்து சிம்ம வாகனத்தில் வீற்றிருப்பவராக சித்தரிக்கப்படுகிறார். இவருக்கு 8 திருக்கரங்கள் உண்டு. அவற்றில் ஏர்கலப்பை, சூலம், ஸ்ரீசக்கரம், கதாயுதம், சங்கு, அங்குசம், அபய மற்றும் வரத முத்திரைகளுடன் திகழ்கிறார். வராகி அம்மனின் வழிபாட்டு முறைகள். தாந்திரீக வழிபாட்டு முறைகளில் வராகி அம்மன் முக்கிய தெய்வமாக வழிபடப்படுகிறார். வராகி அம்மன் வழிபாடு என்பது மிக பழங்காலம் தொட்டே பாரத நாட்டில் இருந்து வருவதாக வரலாற்று ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன. தமிழகத்தை ஆண்ட சோழ அரச பரம்பரையின் வெற்றி தெய்வமாக வராகி அம்மன் வழிபடப்பட்டுள்ளார். ராஜராஜ சோழன்தான் கட்ட விரும்பிய பெருவுடையார் கோயிலுக்கான தகுந்த இடத்தை வராகி அம்மனே காட்டுப்பன்றி வடிவத்தில் வந்து காட்டியதாகவும் அதன்படியே அந்த இடத்தில் ராஜராஜ சோழன் திருவுடையார் கோயிலை கட்டியதாகவும் அதற்கு காரணமாக வராகி அம்மனுக்கு கோவிலின் உள்ளே ஒரு பக்கத்தில் ராஜராஜ சோழன் தனி சன்னதி அமைத்துள்ளதாகவும் வரலாறு கூறுகின்றது. சப்த கன்னியர்களில் 5வது தேவியாக இருப்பவர் வராகி அம்மன். தீயவற்றை அழித்து தர்மத்தை நிலைநிறுத்தும் ஸ்ரீ வராகி அம்மன் வழிபாடை செய்பவர்களுக்கு வேண்டிய அனைத்தையும் அம்பாள் அருள்வார். அப்படிப்பட்ட வராகி அம்மனின் அருளை பெற்றுத்தரும் ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை இங்கு நாம் தெரிந்து கொள்ளலாம். ஓம் வாம் வாராகி நம. ஓம் வ்ரும் சாம் வாராகி கன்யகாயை நம. இந்த மந்திரத்தை தினந்தோறும் காலை மற்றும் மாலை வேளைகளில் தீபம் ஏற்றி 108 முறை துதித்து வருபவர்களுக்கு எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். வறுமை பொழியும், காரிய தடைகள் விலகும், எதிர்ப்புகள் நீங்கும். எதிர்மறை ஆற்றல்களின் தாக்குதலிலிருந்து நம்மை காக்கும் கவசமாக இந்த மந்திரம் செயல்படும். வராகி அம்மன் கனவில் வந்தால் என்ன என்பது எல்லோருக்கும் வரும் சந்தேகம். ஒரு சிலருக்கு உறங்குகின்ற பொழுது வராகி அம்மன் கனவில் தோன்றியிருப்பார்கள். வராகி அம்மனை கனவில் காண்பதால் கனவு காணும் நபருக்கு வாழ்க்கையில் தீர்க்க முடியாத பல கஷ்டங்கள் இருப்பதாகவும் அந்த கஷ்டங்கள் அனைத்தும் மிக விரைவிலேயே தீரப்போகிறது என்பதை அந்த கனவு குறிப்பதாக ஆன்மீக பெரியோர்களால் கூறப்படுகிறது. மேலும் தற்போது வாழ்கின்ற வாழ்க்கையில் இருந்து மேலான நிலைக்கு கூடிய விரைவில் வருவார்கள் எனவும் அந்த கனவு உணர்த்தக்கூடியதாக இருக்கக்கூடும் எனவும் பெரியோர்கள் கூறுகின்றனர். ஒவ்வொரு மாதமும் வருகின்ற வளர்பிறை மற்றும் தேய்பிறை பஞ்சமி திதிகள் வராகி அம்மன் வழிபாட்டுக்குரிய சிறந்த நாட்களாக இருக்கின்றது. அது மட்டுமின்றி புரட்டாசி மாதம் வருகின்ற நவராத்திரி நாட்களில் 5வது தினம் வராகி அம்மனுக்குரிய தினமாக இருக்கின்றது.
ஒவ்வொரு மாதமும் வருகின்ற அஷ்டமி பௌர்ணமி திதிகளும் வராகி அம்மன் வழிபாடு செய்வதற்குரிய சிறந்த தினங்களாக இருக்கின்றன. இல்லற வாழ்க்கையில் இருப்பவர்கள் வராகி அம்மன் படத்தை மட்டும் வைத்து பூஜைகள் செய்யலாம். வராகி அம்மன் சக்தி வடிவானவர் என்பதால் குடும்ப வாழ்க்கை சூழ்நிலையில் இருப்பவர்கள் தங்களால் முறை தவறாமல் வராகி அம்மனுக்குரிய பூஜைகள் மற்றும் வழிபாடுகளை உடல் மன ஆன்ம சுத்தியோடு முறைப்படி செய்ய முடியும் என்றால் மட்டுமே வராகி அம்பாள் படம் வைத்து வழிபாடு மேற்கொள்ள வேண்டும். இதில் தவறும் பட்சத்தில் தெய்வ சாபத்திற்கு ஆளாக நேரிடும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். பாரத நாட்டில் வாராகி அம்மனுக்கு தனிய பிரசித்தி பெற்ற கோவில் ஒடிசா மாநிலத்தில் பெரிய மாவட்டத்தில் வாராகி தேவலா என்கிற பெயரில் அமைந்துள்ளது. கலிங்கத்து மன்னர்களால் 9ஆம் நூற்றாண்டில் இந்த வாராகி அம்மன் கோவில் கட்டப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் வராகி அம்மனுக்குரிய மிக பிரசித்தி பெற்ற கோவிலாக திகழ்வது தஞ்சை மாவட்டம் பெருவுடையார் கோவில் வளாகத்தில் தனி சந்நிதியில் கோயில் கொண்டுள்ள வராகி அம்மன் தான். வராகி அம்மனின் இந்த தனி சன்னதி தஞ்சையை ஆண்ட ராஜராஜ சோழ மன்னரால் கட்டப்பட்டது.